மனிதாபிமானம் அப்படிங்கிறத பற்றி பெரிய ஒரு டிஸ்கஷனே நடந்துகிட்ருக்கு. கரூர் சம்பவத்துக்கு முன், கரூர் சம்பவத்துக்கு பின் அப்படிங்கிறது தான் இந்த மனிதாபிமானம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன் வருவதற்கான காரணம். அப்போ இதுக்கு முன்னாடிலாம் மனிதாபிமானத்தை பற்றி யாருமே அதிகமாக பேசலையா அப்படின்னு கேட்டால் எஸ், யாருமே பேசலை. ஆளும் கட்சி, எதிர்கட்சி, எதிர்கட்சியாக நினைக்கக்கூடிய கட்சிகள், கூட்டணி கட்சிகள், உபகட்சிகள், உபரி கட்சிகள் இப்படின்னு சொல்கிற எந்த கட்சிகளுமே மனிதாபிமானத்தை பற்றி பேசலை. அரசியல் நகர்வுகளில் ஒரு ஸ்ட்ராங்கான மைல்ஸ்டோன் ஒன்று செட் செய்யப்பட்டு விட்டது என்றால் அதை தாண்டி இன்னொரு கட்சி வருகிறது, இன்னொரு நபர் வருகிறார் அப்படின்னு சொல்லும்போது அவங்களை எதிர்ப்பதற்கு எல்லாரும் ஒன்றிணைவார்கள் அப்படின்னு சொல்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்மை அடிப்பதற்கு ஒருத்தன் தயாராகி வாரான் அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை அடிச்சுட்டு நாம் நமக்குள்ளே சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு தியரி. இந்த தியரியின் அடிப்படையில் தான் இப்போது அரசியல், குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறது இருக்குது. அதில் இரண்டு நபர்கள் ரொம்ப முக்கியமான நபர்களாக உருவெடுத்தார்கள். ஒன்று நாம் தமிழர் கட்சி, இன்னொன்று தாவேகா. இதில் நாம் தமிழர் கட்சி நேரடியாக அவங்களுடைய அரசியல் களத்திலிருந்து விடுபட்டு தாவேகாக்கு எதிரானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலைமையில் இருந்து இப்போ மறுபடியும் அவங்களுடைய பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தாவேகா என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக இந்த ஒரு பதிவும் இருக்க போகுது. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். எப்போவுமே என்னுடைய கன்சிடரேஷனில் இந்த அரசியல் சதுரங்கம் சேனலில் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்களை பற்றியான டாபிக்ஸாக இருக்கும், சீமான் அவர்களை பற்றிய டாபிக்ஸாக இருக்கும், இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பற்றிய டாபிக்ஸாக இருக்கும். ஏன் இந்த 3 நபர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறவைக்கு ஏகப்பட்ட பேர் கேட்ட ஒரு கேள்வி தான். அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது பாஜக அப்படிங்கிறதுக்காக கிடையாது. துடிப்பான ஒரு இளைஞன், ஏகப்பட்ட டேட்டா, நேரடியாக யாருமே அந்த மாதிரி நம்ம தமிழ் மீடியாவில், குறிப்பாக தமிழக அரசியலில் அந்த அளவுக்கு ஸ்பீச் அப்படிங்கிறது, அதுவும் எல்லா விஷயங்களையும், அது எதிர்கருத்தாக இருக்கட்டும், ஆதரவு கருத்தாக இருக்கட்டும், அப்படி ஒரு மனுஷனை அதிகமாக இந்த ஜென்ரேஷனில் நம்ம பார்த்தது கிடையாது. ஒருவேளை இதுக்கு முந்தைய ஜென்ரேஷனில் யாராவது பார்த்துருக்கலாம், நமக்கு தெரியாது. அதனால் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லும்போது சீமான் அவர்களுடைய அந்த இயற்கை சார்ந்த, மண் சார்ந்த, தமிழ் சார்ந்த, ஏகப்பட்ட நபர்களுடைய அன்றாட வாழ்வியல் சார்ந்த இப்படின்னு சொல்கிற அவங்களுடைய கொள்கைகளாக இருக்கட்டும், அவங்களுடைய கோட்பாடுகளாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அவரை பற்றியான விமர்சனத்தை நம்ம வைக்க மறுத்ததே கிடையாது. அந்த விமர்சனத்தை ஏகப்பட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கரெக்ட், தப்பு, இல்லப்பா விக்கி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களும் அதை பாசிட்டிவ் எடுத்துக்கிடுவாங்க. அடுத்தா தமிழக வெற்றி கழகம் வருது. ஸோ இந்த 3 பேருமே மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து முக்கியமான பொறுப்புகளிலிருந்துலாம் விலக்கப்படுகிறார். அதற்கான காரணம் நல்லாவே நமக்கு தெரியும், அதிமுகவினுடைய கூட்டணி அப்படிங்கிறது. ஸோ அதிமுகவினுடைய கூட்டணிக்கு அண்ணாமலை அவர்கள் இருந்தால் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்கிற பரவலான ஒரு கருத்து இருந்தது. அதிமுகவினுடைய தலைமையும் அதை தான் எதிர்பார்த்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லும்போது கரூர் சம்பவம் அங்கே ஒரு பிளாக் மார்க்காக இருக்குது. அப்போது துரைமுருகன் அவர்கள் சொல்கிறாங்க, டிஎம்கேயினுடைய துரைமுருகன் அவர்கள் சொல்கிறாங்க, யார் மனசாட்சியை பற்றி பேசுறது, யார் மனிதாபிமானத்தை பற்றி பேசுவது? மனிதாபிமானமே இல்லாமல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் நம்மை பற்றி பேசினார், அதற்கான தார்மீக ரீதியிலான ஒரு பதிலடியை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசினதற்கு நேர் பதிலடியாக துரைமுருகன் அவர்கள் கேட்கிறார்கள். 41 நபர்கள் உயிரிழந்ததற்கு அவங்க வீட்டில் போய் ஒரு வார்த்தை கூட கேட்காத மனிதாபிமானமற்ற விஜய் மனிதாபிமானத்தை பற்றி பேசுகிறாரா அப்படிங்கிற லெவலில் அவர் பேசுகிறார். ஸோ இந்த இடத்துல தான் நான் மறுபடியும் ஒரு கேள்வியை கேட்டேன். மனிதாபிமானம் அப்படின்னு சொல்கிறது கரூர் இன்சிடெண்ட்டுக்கு முன், கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பின் அப்படின்னு சொல்லி அதற்கான விளக்கத்தையும் நான் சொல்லிடுறேன். அண்ணா யூனிவர்சிட்டி அதுக்கு முன்னாடி கள்ளச்சாராயத்தை குடித்த நபர்கள் இறந்து போனது, விஷச்சாராயத்தை குடித்து இறந்து போனவங்க, விஏவை கொல்லப்பட்டது, மணல் திருட்டை தடுக்க சென்ற அதிகாரிகள் வெட்டி கொலை செய்யப்பட்ட நேரம், நிறைய நேரத்தில் கஞ்சா புழக்கத்தை தட்டி கேட்ட நபர்கள் பல நபர்களால் அடிக்கப்பட்டதும் அவங்க கொலை செய்யப்பட்டதும், இன்னும் சில இடங்களில் காதல் சம்பந்தமான பலவிதமான கொலை குற்றங்கள், அடுத்ததாக சாதிய ரீதியான கொலை குற்றங்கள், இங்கே எல்லாமே கொலை குற்றங்கள் நடந்து கொண்டே இருந்தன. இங்கே எல்லாமே மனித உயிர் அப்படிங்கிறது பலியாகி கொண்டே இருந்தது. எப்படி, ஏன் அப்படிங்கிறத விட காமனாக இருந்த விஷயம் மனித உயிர் பலியாகுதல் அப்படிங்கிறது தான். மனிதாபிமானம் இருக்கக்கூடிய ஒரு தலைவன், மனிதாபிமானம் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த ஒரு நபர் இந்த விஷயத்தையும் எக்ஸாக்டாக அடுத்த நடந்த விஷயத்தையும் கரூர் இன்சிடெண்ட்டையும் ஒன்றா தான் பார்ப்பாங்க, மனிதாபிமானம் அப்படிங்கிற அடிப்படையில்.
இந்த இடத்துல 60 பேர் இறந்து போனாங்களே விஷச்சாராயம் குடித்து. அவங்க மனிதாபிமான அடிப்படையில் அந்த விஷச்சாராயத்தை தடுத்திருக்க வேண்டிய கடமையில் இருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராகத்தான் நம்ம பெரிய அளவில் சாட்டையை சுழற்றி இருக்க வேண்டும். சர்வசாதாரணமாக கஞ்சா இன்றைக்கி ஒரு 50 வயசு தூய்மை பணியாளர் ஒரு அக்கா வந்து சொல்கிறாங்க, எனக்கு 2 பசங்க, ஒரு பையன் பைக்கில் வரான், ஜிப்பை திறக்கிறான், திடீர்னு பார்த்தா அவன் ஏதோ கஞ்சா ஏதோ அடிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த அம்மாவை பார்த்து ஏதோ ஒன்று சொல்கிறான், திடீர்னு அவன் ஜிப்பை தூக்கி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பதறிட்டாங்க. கையில் இருக்கக்கூடிய கம்பை வச்சு 2-3 அடி அடிக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு கையெல்லாம் பதறுது. ஐயோ நம்ம பையன் வயசு தானே. அந்த அம்மா பேட்டி கொடுக்குறாங்க, என் பையன் வயசு, நான் அவனை அடிச்சிட்டேன், எனக்கு கையெல்லாம் காலெல்லாம் நடுங்கிருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கஞ்சா, மது, இந்த போதை நம்முடைய இளைஞர்களை எங்கே கொண்டு செல்கிறது அப்படின்னு சொல்லும்போது மனிதாபிமானம் எங்கே போனது? என் கூட படித்தவன், என் வயசில் இருக்கக்கூடிய ஒரு பையன், என்னை விட சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு மாணவன், அவனுடைய கையில் கஞ்சாவும் இந்த மாதிரி மது பாட்டில்களையும் நாம் பார்க்கும்போது ஒரு சொசைட்டியே நம்ம வீணடிச்சுட்டு இருக்கோமே, மனிதாபிமானம் எங்கே போனது அப்படிங்கிற கேள்வியை நான் அரசியல் கட்சி தலைவர்களிடம் கேட்கிறேன். உங்களுக்கு மனிதாபிமானம் இருந்தது என்றால் உங்களுடைய தலைவர், உங்களுடைய முக்கியமான தலைவர்கள், உங்களுடைய மூத்த தலைவர்கள் சொன்ன மதுவிலக்கை ஏன் உங்களால் இன்னும் அமல்படுத்த முடியலை? ரொம்ப ஸ்ட்ராங்கான, ரொம்ப வேலிடான கேள்வி. எஸ், 41 நபர்கள் இறந்துட்டாங்க. கேள்வி கேளுங்க, அவங்கள பற்றி கேள்வி கேளுங்க. மனிதாபிமானம் இல்லை அப்படின்னு சொல்லுங்கள், நான் எல்லாம் ஒத்துக்கிறேன். கண்ணுக்கு தெரிஞ்சு 41 நபர்களை பலி கொடுத்து விட்டோம். கண்ணுக்கு தெரியாமல் 41 லட்சம் மனிதர்களை கூட நம்ம பலி கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியான மது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய போதை, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குட்கா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான கஞ்சா பொட்டலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எல்லாம் நம்முடைய குழந்தைகள். 41 லட்சம் கிடையாது, ஒரு வேளை அது நாளைக்கு 4 கோடி வேற காவு வாங்கலாம். மனிதாபிமானம் எங்கே அப்படிங்கிற கேள்வியுடன் இதை தடுப்பதற்கான வழிமுறையை ஏற்படுத்துங்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைத்துக்கொள்கிறோம். வேற ஒன்றுமே இல்லைங்க. இன்றைக்கி அடுத்த ஒரு செய்தி, ஆண் நண்பரை விரட்டிவிட்டு மாணவியிடம் அத்துமீறிய காக்கி. பாலிமர் நியூஸில் வந்த செய்தி. கோவை மாதிரியே குற்ற சம்பவம். இந்த கோவை மாதிரியே குற்ற சம்பவம் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்களா, இந்த தடவை யார் தப்பு பண்ணியிருக்காங்க தெரியுதா? காவல்துறை அதிகாரி. இப்படி ஒரு காவல்துறை அதிகாரி நம்ம ஊரில் இருக்காங்க. அவங்க ஒரு காதலனும் காதலியும் பேசி கொண்டு இருக்கும்போது காதலனோட விட்டுட்டு காதலியை நான் வன்புணர்வு செய்வேன் அப்படின்னு சொல்கிறத அக்செப்ட் பண்ண முடியுதா? எங்கெங்க மனிதாபிமானம் போச்சு? இன்னொரு செய்தி, போலீஸ் குடியிருப்பாக இருந்தா என்ன, இழுத்து போட்டு எஸ்ஐ வீட்டுக்குள்ளேயே பயங்கரம், மாமா மாமா என கதறி துடித்த பெண். பாலிமர் நியூஸில் வருது. தாமரை செல்வன் அப்படிங்கிற ஒரு இளைஞன் இன்னைக்கு எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது, இல்லை தகராறு. என்ன தகராறு அப்படின்னு சொன்னால் அது வந்து கொடுக்கல் வாங்கல் தகராறு, ஏதோ ஈகோ கிளாஷ் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 5 பேர் வெட்டி சாய்க்கிறாங்க. மனிதாபிமானம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல காவலர் குடியிருப்புக்குள்ளேயே போய் ஒளிந்திருந்தாலும் உன்னை நாங்கள் தீர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம யங்ஸ்டர்ஸை மாற்றி வைத்திருக்கிறோமே. நம்ம எங்கே நம்முடைய யங்ஸ்டர்ஸை கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி, நம்முடைய மனிதாபிமானம் எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்மை உறுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம பார்த்ததெல்லாம் மனிதாபிமானம் அப்படிங்கிறத வச்சு தான். நான் யாரையும் தப்பு சொல்லலை, எல்லாரும் மனிதாபிமானத்தை பற்றி பேசணும். ஆனால் அந்த மனிதாபிமானம் எல்லோருக்கும் எல்லா விஷயங்களிலும் பொதுவான விஷயமாக அது மாற்றப்பட்டு பேசப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய குரல். அன்புச்சோலை திட்டத்தை தொடங்கி வைத்து கேரம் விளையாடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சூப்பரான ஒரு டைட்டில். இந்த அன்புச்சோலை அப்படின்னு சொல்கிறது என்ன? முதியவர்களுக்கான ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் கூட இதை யார் அடிக்கல் நாட்டி இதை யார் பெரிய அளவில் ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டால் நாம் தமிழர் கட்சி. அவங்களுடைய தேர்தல் பரப்புரை, அவங்களுடைய அந்த புத்தகத்தில் இருக்க அன்புச்சோலை அப்படிங்கிறது அமைக்கப்படும். அப்போ பெயரை காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்களா? என் பெயரை கூட உங்களால் சொந்தமாக யோசிக்க முடியலையா அப்படிங்கிற கேள்வியை நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி திமுகவை பார்த்து கேட்குறாங்க. அன்புச்சோலை அப்படிங்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு பெயரை வைத்திருந்தால் இவ்வளோ சிக்கல் இல்லையே. வெளிப்படையாக நாம் தமிழர் கட்சி அறிவித்த ஒரு பெயரை திமுக எடுத்து வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு கண்டிப்பாக சீமான் அவர்கள்ட்ட யாராவது இந்த கேள்வி கேட்பாங்க. அப்போ சீமான் அவர்கள் அடுக்க போகிறார், நாங்கள் என்னென்ன விஷயங்கள் பேசி வச்சுருந்தோம், எப்படியெல்லாம் திமுக காப்பி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாளைக்கு பேசி முடிக்கும்போது திமுகவினுடைய ஐடிவிங் கொஞ்சம் தயாராக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. கடைசியாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது தான், திமுகவில் இருப்பவர்களுக்கு ஓய்வு என்பதே இல்லை, ஓய்வு இல்லாமல் நம்ம உழைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும். 2026 திமுக தான் வெற்றி பெற போகிறது, அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ ஓவராலாக மனிதாபிமானத்தில் தொடங்கி 2026 வெற்றி யாருக்கு அப்படிங்கிறது வரை நம்ம முடிச்சிருக்கோம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.